பாறைக்குள்ளேயும் ஈரம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு வாசகம் வந்து தமிழ்ல எப்பவுமே உண்டு. அதுக்கான அர்த்தத்தை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, புரட்சியாளர்கள், தேச தலைவர்கள் இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹாரா இருக்கிறவங்க, ரொம்ப கொள்கை ரீதியா இருக்கிறவங்க அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தை வச்சு நம்ம பார்த்துக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, ஒவ்வொரு தேச தலைவர்களுக்கோ இல்லைன்னா இந்த மக்களுக்காக சிந்திக்கிறவங்களுக்கோ இல்லை அதீதமா மக்களை நேசிக்கிறவங்களுக்கோ புரட்சியாளர்களுக்கோ இப்படி ஒரு விஷயம் வந்து உண்டு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா நம்ம லெனினை கூட இதில் எடுத்துக்கலாம். லெனினுடன் சில நாட்கள் அப்படிங்கிற அந்த புக்கில் மார்சிங் கார்கி வந்து லெனினுடைய இன்னொரு பக்கத்தை வந்து அவர் பேசியிருப்பார். என்ன சொல்லியிருப்பாருன்னா, லெனின் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் நகைச்சுவாயை பேசும்போது, நகைச்சுவை திறன் மிக்க ஒரு நபர் அப்படின்னு சொல்லி அவர் பதிவு பண்ணியிருப்பாரு. அது மட்டும் கிடையாது, அவர் வந்து நிறைய விளையாடுவார். குறிப்பிட்டு சொல்லணும்னா செஸ் விளையாட்டு வந்து அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த செஸ் விளையாட்டை வந்து அவர் விளையாடும் போது பல இடங்கள்ல பல நேரங்கள்ல அவர் தன்னுடைய நண்பர்களையும் கூட விளையாடுறவங்களையும் தோக்கடிச்சிருவாரு. தோக்கடிச்சதும் இல்லாம சில நேரங்கள்ல அவரும் வந்து தோத்தும் போயிருப்பாப்ல. அப்படி தோத்து போகும்போது ஒரு சின்ன குழந்தை எப்படி வந்து மறுபடியும் நான் விளையாட போறேன் அப்படின்னு சொல்லி சொல்லுமோ, அதே மாதிரி திரும்ப விளையாடலாம் வாங்க, திரும்ப திரும்ப விளையாடுவோம், எப்படியாவது நான் உன்னை தோக்கடிச்சு பார்க்குறேனே, எப்படியாலும் இவ்வளோ சூப்பராக விளையாண்ட அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுற மாதிரிலாம் பேசுவாப்புல. ஒரு குழந்தை வந்து எப்படி நம்ம சொல்லி ஜாலியாக அவர்கிட்ட பேசி அந்த குழந்தைகள் கிட்ட கூட விளையாட முடியுமோ, அதே மாதிரியான ஒரு பழக்க வழக்கம் வந்து லெனின் கிட்டையும் உண்டு. ஒரு மீன் பிடிக்கிற இடத்துக்கு போனால் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கும்போது மீனவர்கள் மத்தியில் வந்து ஒரு மீன் வந்து விழுந்துருச்சு அப்படின்னா, அந்த மீனவர்கள் கூட அந்த மீனை வந்து அவ்வளோ சந்தோஷமா மீன் எப்படி துள்ளி குதிக்குதோ அதே மாதிரி அவரும் துள்ளி குதிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவார் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருப்பார். இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, புரட்சியாளர்களுக்கும் ஒரு இரக்கமான இல்லைன்னா ஒரு அதிசந்தோஷமான சூழல்கள் அப்படிங்கிறது உண்டு அப்படிங்கிறது தான். அதனால எப்பவுமே வந்து இறுக்கமா இல்லாம சந்தோஷமா வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ணி போட்டுங்க. நன்றி.